அதனால தான் பவுல் ஒவ்வொரு நிருபத்திலையும் பரிசுத்தவான்களே, அழைக்கப்பட்டவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லுகிறார். தானியேலை குறித்து விசேஷமா சொல்றப்ப நீர் மிகவும் பிரியமானவன். அப்ப இந்த பூமியில தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கும் பிரியமானவர்களாக நடக்க வேண்டும். ஒரு பகுதியை வாசிக்கலாம். 1 சாமுவேல். ஒரு உலக மனிதன் ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். 29வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பக்கம் 381வது பக்கம். இங்கே ஆகீஸ் ராஜா தாவீதை அழைத்து அவர் சொல்ற காரியம் 6வது வசனம். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடு கூட போக்கு வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றை வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உன்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்பொழுது சமாதானத்தோடு திரும்பி போய்விடு என்றான். தாவீது ஆகீஸை நோக்கி, ஏன், நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகி என் ஆண்டவனுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றை வரைக்கும் உமது அடியனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான். ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, அதை அறிவேன். நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன். ஆனாலும் இவன் எங்களோடு கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோடு வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியற் காலத்தில் வெளிச்சமாகிற போது புறப்பட்டு போ என்றான். சவுல் ராஜாவா இருக்கிறார். தாவீது அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனால் கோலியாத்தை சவுல் சந்தித்து அவனை ஜெயிக்க முடியவில்லை. தாவீது சிறுவனாக இருந்தாலும் ஒரே கல்லினால கோலியாத்தை ஜெயித்து விட்டான். இவன்கிட்ட பட்டயம் கிடையாது. கோலியாத்து கீழே விழுந்தான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வாங்கினான். வாங்கி அவன் கையில் தலையை பிடிச்சிட்டு வர்றப்ப எல்லாரும் இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுடைய பெண்களும் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று அவர்கள் பாடுகிறார்கள். சவுல் பார்க்குறான், காதில் கேட்குறான், இன்னும் அவனுக்கு ராஜாங்கம் மட்டும்தாண்டா குறை, அதனால இவனை உயிரோட இருக்கக்கூடாது. இவன் உயிரோடு இருந்தால் நமக்கும் ஆபத்து, நம்ம பதவிக்கும் நம்ம பிள்ளைக்கும் பதவி கிடைக்காது என்று அவன் தாவீதை கொலை செய்யும்படியாக விரட்டி கொண்டு இருக்கிறான். இப்படி விரட்டி கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நேரம் வர்றப்ப சொல்கிறான், எனக்கு மரணத்துக்கும் ஒரு அடி தூரம்தான் இருக்குது. நிச்சயமாக இவர் இராணுவத்தை கூட்டிகிட்டு ஒரு ஆளை பிடிக்க 3000 பேரை கூட்டிகிட்டு சவுல் தாவீதை பிடிக்கும்படியா அவன் வருகிறான். 2 இடத்துல பிடிச்சிடலாம்னு பார்க்குறப்ப கர்த்தர் அங்கே தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறார். இனி இங்கே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, நம்ம பெலிஸ்தருடைய தேசத்தில் போய் தங்கலாம் என்று சொல்லி தன்னோடு கூட வந்த ஆட்கள், அது சொல்லப்பட்டிருக்கு, கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்கள் தான் தாவீதோடு கூட இருக்கிறார்கள். இவர்களை அழைத்து கொண்டு இவர் பெலிஸ்தருடைய ராஜாவாகி அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அங்கே ஆகீஸ் ராஜாவினிடத்தில் போய் தங்கி இருக்கிறான். அந்த ஆகீஸ் ராஜாவினிடத்தில் தங்கி இருக்கிற பொழுது இவன் இங்கே வந்த நாள் முதற்கொண்டு கடவுள் இவனோடு கூட இருக்கிறார். ஆகையினால என்ன சொல்கிறாங்க, யுத்தத்துக்கு போனால் பெலிஸ்தரை முன்னுக்கு இந்த பெலிஸ்தர்கள் இவங்கெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த ஆகீஸ் ராஜா பெலிஸ்தன், இந்த பெலிஸ்தருடைய தேசத்தில் தான் போய் அடைக்கலமாக இருக்கிறான். இவங்க எல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறப்ப இந்த இராணுவ ஆட்கள்லாம் வீரர்கள்லாம் சொல்கிறாங்க, இவனை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு ராஜாக்கிட்ட சொல்கிறாங்க. ஏப்பா சொல்கிறீங்க, அவன் ரொம்ப நல்லவன், இவன் வந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அவன்கிட்ட எந்த குற்றமுமே நான் காணவில்லை அப்படியெல்லாம் சொல்கிறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம். 4வது வசனம், ஆதலால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கோபமாக்கி
அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படி அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாய் இராதபடிக்கு இவன் தம்மோடு கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை. இவன் எதினாலே தன் ஆண்டவனோடு ஒப்புரவாவான்? இந்த மனுஷனுடைய தலைகளினால் அல்லவா? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவா ஆடி பாடி சொன்னார்கள் என்றார்கள். அவங்களுக்கு பாருங்க, கரெக்டா தாவீதோடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை எல்லாம் அறிஞ்சிருக்காங்க. ஒன்று சவுலுக்கு மருமகன், இன்னொன்று சவுல் ராஜா, நாம் அவரோட யுத்தம் பண்ண போகிறோம், இவர் அவரோட சேர்ந்துக்கிட்டு மாமனார் கூட சேர்ந்துக்கிட்டு நமக்கு விரோதமாக யுத்தத்துக்கு நம்மளை எல்லாம் முறியடிச்சிருவாரு, அதனால இவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆகீஸ் ராஜா தாவீதை குறித்து சொல்றார், நீ மிகவும் பிரியமானவன், நீ வந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உன்ட்ட எந்த ஒரு குற்றமே காணவில்லை என்று சொல்லுகிறான். அப்ப ஒரு உலக மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளையா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை இருக்கிற இடத்துல உண்மையாக சாட்சியாக இருக்கிற பொழுது அவங்க சொல்லுவாங்க, உன்ட்ட எந்த குற்றமே இல்லைன்னு. ஆனால் மீதி ஆளுகள்லாம் சொல்லுவாங்க, இவன் ஏற்கனவே யுத்தத்தில் பராக்கிரமசாலி, பயங்கரமான ஆள், கண்டிப்பாக நமக்கு விரோதமாக வந்துடுவாருன்னு தவறாக சொல்கிறாங்க. ஆனால் ஆகீஸ் ராஜா சொல்கிறான், நீ மிகவும் பிரியமானவன், உன்ட்ட எந்த குற்றமே கிடையாது அப்படின்னு அறிக்கையிட்டு சொல்லுகிறான். அப்போ நம்மையும் கூட அப்படி தான் பார்த்து உலக மக்கள் சொல்லுகிற அளவிற்கு தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும்.